அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஒரு 40,000 ரூபாய் பணம் எமர்ஜென்சியா வேணும்ன்றதுக்காக குவிக் கேஷ் கிட்ட வாங்கின அந்த ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய உயிரே கொடுத்திருக்காரு கோபிநாத். ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா 260க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுற பல ஆப்களை வந்து நீக்கிருக்காங்க. பட் இன்னமும் அரசாங்க கண்ணில் விரல விட்டு நோன்ற மாதிரி பல ஆப்கள் இப்போ வரைக்கும் மக்கள் கிட்ட காசு சுரண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவனுங்களா என்ன பண்ணுவானுங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, லோன் வந்து உங்களுக்கு ₹1 உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டு செக் பண்ணிட்டு உடனே கொடுத்துருவான். ஸோ அந்த நொடியில இருந்து உங்களுடைய மென்டல் டார்ச்சர்ல இருந்து உங்களுடைய உயிரே போகக்கூடிய வரைக்கும் விஷயங்கள் நிறைய அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மக்களுடைய பணத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி செயல்படுற இந்த ஆப்போட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்கு ஒரு 5ஆம் தேதி டியூ பணம் வச்சுக்கோங்களேன். அந்த டியூ பணத்தை 5ஆம் தேதி நீங்க கட்டும் போது அந்த அல்காரிதம் உங்களை கட்ட விடாது. உங்களுக்கு செக் பவுன்ஸ் ஆகும், இல்ல வந்து சர்வர் எரர் ஆகும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்து பணத்தை கட்டாம வச்சுக்கிட்டு அவங்களே போன் பண்ணுவாங்க, நீங்க பணத்தை கட்டல, உங்களுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு சார், அது வந்து உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெனால்டி ஃபைன் போட்டு 40,000 வாங்கின கடனுக்கு 1.25 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்காங்க கோபிநாத் அப்படின்ற ஒரு நபர். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் பர்பஸ், ஒரு கடனை கட்டணும், உடனடியாக 30,000 இருந்து 50,000 வரைக்கும் தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்மளால உடனே பேங்க்ல இருந்து லோன் வாங்கிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து 30,000 இருந்து 50,000 லோன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சடன் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே இழுத்துருவாங்க. ஸோ லோன் கைக்கு வராது. நகை இருக்கிறவங்க நகையை வச்சு பணத்தை மீட்டு அந்த கடை இது பண்ணிப்பாங்க. இல்லாதவங்க நம்ம எல்லாருக்கும் என்ன டக்குன்னு தோணும்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு லோன் ஆப் எடுக்கலாம், அதுல இருந்து பணத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு ஐடியா தோணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளோட உயிர் வரைக்கும் அந்த லோன் ஆப்புக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவா மக்கள் இந்த லோன் ஆப்புகளுக்கு வச்ச பேர் வடக்கன்ஸ் ஆப். ஏன்னா இந்த ஆப்புகளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாரும் பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல இருந்து தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணி அங்க ஃபங்க்ஷன் ஆகுறது, பேக் எண்ட்ல இருந்து ஒர்க் பண்றது எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான். ஸோ அதனாலதான் இதுக்கு வடக்கன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த மாதிரி ஆப்புகளை பணம் எடுக்கிறீங்க இல்ல எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற முக்கியமான விஷயத்த இந்த நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தரோட உயிரே போயிருக்கு, அதை பத்தி நம்ம பேச போறோம். சென்னை புதுப்பேட்டையை சேர்ந்த கோபிநாத் அப்படின்ற ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவருக்கு வந்து ஒரு 40,000 பணம் தேவைப்பட்டிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எங்கேயும் கேட்டு கிடைக்காம அவர் வந்து குவிக் கேஷ் அப்படின்ற ஒரு லோன் ஆப்ல எடுத்து 40,000 வாங்கியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லோன் கொடுக்குறவங்க 40,000 தேவைப்படுதுன்னா அந்த 40,000 கொடுத்துட மாட்டாங்க. அந்த சார்ஜ், இந்த சார்ஜ், டாக்குமெண்ட் சார்ஜ், ஜிஎஸ்டின்னு போட்டு 40,000க்கு பதிலாக உங்களுக்கு 8,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டு மிச்சம் 32,000 தான் கையில கொடுப்பாங்க. ஆனா நீங்க கட்டும் போது 45,000 வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்ட, இந்த மாதிரி லோன் எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறமா மாசம் அந்த டியூ அமௌண்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்ல அந்த டியூ அமௌண்ட்டை கட்டும் போது இவருக்கு வந்து அந்த அமௌண்ட் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது, இவரோட அக்கௌண்ட்டுக்கு திரும்ப கிரெடிட் ஆயிருது. அப்படிங்கும்போது இவரால் கட்ட முடியல. இவர் கால் பண்ணி கேட்கும்போது அது வந்து உங்க பிரச்சனை, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க வந்து கட்ட தவறிட்டீங்க, ஸோ வந்து உங்களுக்கு பெனால்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனால்டி சார்ஜஸ், செக் பவுன்ஸ், அது இதுன்னு போட்டு 40,000 வாங்கின கடனுக்கு 1.25 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்காங்க கோபிநாத் அப்படின்ற ஒரு நபர். ஒரு கட்டத்துக்குள்ள ரொம்ப பிரச்சனையானதுக்கு அப்புறமா அந்த லோன் ஆப்ல இருந்து கால் பண்ணி இன்னும் பணம் போடுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண கோபிநாத் அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இந்த மாதிரி ஒரு லோன் ஆப்ல இருந்து எடுத்தேன், டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப பணம் கட்ட வேண்டியிருக்குன்னு சொன்ன உடனே நான் கொடுக்குறேன்டா மகனேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நகையை வித்து பணம் கொடுத்துருக்காங்க, பணமும் கட்டிட்டாரு. அதுக்கப்புறமா இல்ல இவ்வளவு ஆகுது, நீங்க இவ்வளவுதான் கட்டுறீங்க, இவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பணம் கொடுங்குற நோக்கத்துல கோபிநாத்தை டார்ச்சர் பண்ண ஒரு கட்டத்துக்கு அந்த லோன் ஆப், அந்த குவிக் லோன் ஆப் வந்து கோபிநாத் அவருடைய போட்டோவை நியூடா மார்பிங் பண்ணி எல்லா பேருக்கும், அதாவது கோபிநாத்தோட கான்டாக்ட்ல இருக்கிற அவருடைய கொலீக்ஸ் எல்லாருக்குமே அந்த போட்டோ அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே கால் பண்ணி என்ன மச்சான், என்ன மாப்பிள்ள, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்திருக்கு, ஏதோ வந்திருக்கடா என்னடா கேட்கும்போது இதில் மனசொடைஞ்சு போன அந்த கோபிநாத் அப்படின்ற நபர் வந்து அவருடைய ஸ்டேட்டஸில் வந்து மிஸ்யூ அம்மா அப்பா, நான் வந்து போகிறேன் செந்தில, நான் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி குவிக் கேஷ் கம்பெனிக்காரை வந்து என் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டேன், என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஒரு 40,000 ரூபாய் பணம் எமர்ஜென்சியாக வேணுன்றதுக்காக குவிக் கேஷ் கிட்ட வாங்கின அந்த ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய உயிரே கொடுத்துருக்காரு கோபிநாத். ஸோ இந்த மாதிரி தாங்க நாட்டில் நிறைய பேர் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் எவனும் கொடுக்க முடியாமல் ஆள் இல்லாமல் இந்த மாதிரி பிளே ஸ்டோரில் போயிட்டு லோன்லேருந்து எடுத்து இந்த மாதிரி தான் மாட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இவங்க எப்படி நம்ம கிட்ட இருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ அவங்களுடைய அண்டர் கண்ட்ரோல் கீழே வரக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் ஆர்பிஐயோட ரூல்ஸ் கீழே வராத பல ஆப்புகள் இப்போ வரைக்கும் இருக்குது. ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா 260க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற பல ஆப்புகளை வந்து நீக்கிருக்காங்க.
பட் இன்னமும் அரசாங்க கண்ணில் விரலை விட்டு நோன்ற மாதிரி பல ஆப்புகள் இப்போ வரைக்கும் மக்கள் கிட்ட காசு சுரண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ கீழே வராத ஆப்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அங்கிருந்து அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. சில சமயங்களில் உங்களோட உயிருக்கே அவங்க விலை கூட நிர்ணயிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்போம். உங்களுடைய மொபைலில் போயிட்டு இந்த மாதிரி ஃபைனான்ஸு லோனு சர்ச் பண்ணும்போது அல்காரிதம் உங்களை கேட்ச் பண்ணிடும். சரி, இவன் வந்து சர்ச் பண்ணுறான், எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேட்டாஸ்லாம் இந்த மாதிரியான ஆப்புகளுக்கு வந்து தாராளத்து கொடுத்துருவாங்க. எப்பா இவன் வந்து தேடிக்கிட்டு இருக்கான்ப்பா, இவனை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. 1 லட்சம் வரைக்கும் நாங்கள் லோன் கொடுக்குறோம், 5 லட்சம் வரைக்கும் இருக்குது, நோ டாக்குமெண்ட், நோ சார்ஜஸ், ஒரு கிளிக் பண்ணால் போதும் உடனே அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆசைவாதத்தை காட்டுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், எமர்ஜென்சியில் இருக்கோம், நமக்கு வேறு வழி இல்லை, லோன் கேட்டால் எங்கேயும் கிடைக்கல, வேறு வழி இல்லாமல் இதில் போவோம். ஸோ இதில் போய்ட்டு டாக்குமெண்ட் சும்மா ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு லோன் வந்து உங்களுக்கு ₹1 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டு செக் பண்ணிவிட்டு உடனே கொடுத்துருவோம். ஸோ அந்த நொடியிலிருந்து உங்களுடைய மென்டல் டார்ச்சர்ல இருந்து உங்களுடைய உயிரே போகக்கூடிய வரைக்கும் விஷயங்கள் நிறைய அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மக்களுடைய பணத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி செயல்படுற இந்த ஆப்போட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்கு ஒரு 5ஆம் தேதி டியூ பணம் வச்சுக்கோங்களேன். அந்த டியூ பணத்தை 5ஆம் தேதி நீங்க கட்டும் போது அந்த அல்காரிதம் உங்களை கட்ட விடாது. உங்களுக்கு செக் பவுன்ஸ் ஆகும், இல்லை வந்து சர்வர் எரர் ஆகும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்து பணத்தை கட்டாமல் வச்சுக்கிட்டு அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் பணத்தை கட்டலை, உங்களுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு சார், அது வந்து உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெனால்ட்டி ஃபைனின் போட்டு நீங்கள் எடுத்த லோனை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வரைக்கும் கட்ட வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட்டலை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி உங்களுடைய அந்த மானம், மரியாதை, சுய கௌரவம் இதைத்தான் அவங்க வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு உங்களே த்ரெட்டன் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோலாம் மார்பிங் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிச்சிரும் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து சார் எதுவும் பண்ணிடுறாங்க சார், கட்டிடுறாங்க சார் அப்படி சொல்ல வைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே. நம்ம வாக்கில் ஒரு சில பேர் இருப்பாங்க, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்கள இந்த ஆப் வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க. இந்த ஆப்போட டார்கெட் யாருன்னா, மானத்துக்கும் மரியாதைக்கும் சுய கௌரவத்துக்கும் பயந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பயந்தாங்கோலிங்களை மட்டும்தான். இந்த மாதிரி ஆப்புகளை நீங்கள் லோன் எடுத்து இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடியாக நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லை சைபர் கிரைமில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணலாட்டி உடனடியாக உங்களுடைய ஃபோனில் இருக்கிற உங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஹேக் பண்ணி எல்லாத்தையுமே மார்பிங் பண்ணி உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது. அண்ட் செகண்டு, நீங்கள் உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியாவில் இருந்தும் நீங்கள் வெளியே வந்து எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸில் வந்து இந்த மாதிரி என்னுடைய ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு, என்னோட ஃபோட்டோஸ்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க, ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து யாருன்னா பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாங்கன்னா அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாகவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை ஓப்பனாக போட்டு விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்ககிட்ட அவங்க பணம் எக்ஸ்ட்ரா கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி மார்பிங் பண்ணி அனுப்புறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்களே போயிட்டு உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஆன்லைன் பக்கமே நீங்கள் போயிடாதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆன்லைன் ஃப்ராட் லோன் ஆப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உங்களை வாட்ஸ்அப் மூலயமா தான் தொடர்புகளை ட்ரை பண்ணுவாங்க. 80% கால்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலயமா தான் இருக்கும், 10% கால்ஸ் தான் நார்மல் காலில் வரும். ஒரு 3 நாள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல, உங்களை வந்து அவங்க தொந்தரவுப்படுத்த முடியல, உங்கள் பயத்தை அவங்க சம்பாதிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து விலகிட்டு அவங்க அடுத்தவங்களை தேடி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன் போல நீங்கள் சொல்கிற பார்த்தா எல்லா ஆப்பும் இப்படி தான் ஃப்ராட் பண்ணுவாங்க போலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இல்லைங்க. ஆர்பிஐ ரூல்ஸ் கீழே அவங்களுடைய அந்த அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிற பல ஆப்புகள் இப்போ வரைக்கும் அவங்க நியாயமாக தான் நடந்துட்டு வராங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி, பேசன்ஸ் 5 இந்த மாதிரி நிறைய ஆப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் லோன் எடுக்கும்போது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை நம்ம யாருமே படிக்க மாட்டோம். ஏன்னா 2 பக்கத்து இருக்கும். நமக்கு பணம் உடனடியாக வேணும், எவன் படிச்சுட்டு இருப்பா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுத்து எல்லா அக்சஸையும் அவங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து கிளிக் பண்ணி பணத்தை வாங்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஆப்புகளை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் பணம் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி மட்டும் போடுவாங்க, மற்றபடி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இதுதான் ஆர்பிஐ அண்டர் கண்ட்ரோலில் வர அந்த நல்ல ஆப்புகளோட ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் உங்களுக்கு பணம் கொடுத்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்குற வேலையை மட்டுமே பார்க்குற இந்த ஆப்புகளை நீங்கள் கரெக்டாக பணம் கட்டினதுக்கு அப்புறமா NOC, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இதை வந்து நீங்கள் கம்பல்சரியாக வாங்கி ஆகணும். இது வந்து 2வது பாயிண்ட். நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய அந்த ஆப்போட எல்லா லோனையும் அடைச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக அந்த NOC வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஆப்பை நீங்கள் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு டைம் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓவராலாக நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ எமர்ஜென்சி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆப்புகளில் அது நல்லா ஆப்போ கெட்ட ஆப்போ அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வாங்குறத குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா,
ஒன்ஸ் நீங்க எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம அந்த ஆப்ல நீங்க லோன் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சில நிபுணர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குதோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ சுலபமா கிடைக்கிற எதுவுமே அது நிரந்தரமா இருக்காது அப்படின்றதான் இங்க ஒரு பொதுவான கருத்து. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டியூ அமௌண்ட்டை ப்ராப்பராக கட்டிட்டு லாஸ்ட்டாக என்ஓசி வாங்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் தலை வச்சு எட்டி பார்க்காதீங்க. நீங்கள் புதுசாக எடுக்கணும், லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்பிஐ அண்டர் கண்ட்ரோல் கீழே வர நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஒரு சில மக்கள் கிட்ட உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கோங்க. அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரியான ஆப்புகளை மட்டும் வாங்குங்க. அண்ட் அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு பேங்க்ல லோன் வாங்க பாருங்க அப்படின்றதா நிறைய நிபுணர்களோட கருத்தும் கூட. கோபிநாத் அப்படின்ற நபர் இந்த மாதிரி குயிக் கேஷ் லோன் ஆப்ல இருந்து எடுத்து அவரோட உயிரை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பல மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு மானம் மரியாதைக்கு வந்து இழந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்து தான் இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க இந்த மாதிரி லோன் ஆப் எடுத்திருக்கீங்களா, இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவகை எங்குடன் சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதி ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.